ஆனால் இந்த மின்சார உற்பத்தி முழுக்க தனியார் மயப்படுத்தப்பட்டுச்சு. ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க, இந்த உலகத்தில் இந்த நாட்டில் உங்கள் அண்ணனை தவிர இதை எவனும் உன் மேலே அக்கறையா இந்த கற்பிக்க மாட்டான். அதை நல்லா தெரிஞ்சுக்க. பாரு, பூமிக்கு இயற்கைக்கு பேரிடர் தரக்கூடிய, உயிரினங்களுக்கு பேராபத்தை தரக்கூடிய அணு உலை அரசிடத்திலே, அனல் மின்சாரம் அரசிடத்திலே, நிலக்கரி பழுப்பு நிலக்கரி மின்சார உற்பத்தி அரசிடத்திலே, சூழியலுக்கோ இயற்கைக்கோ எந்த கேடும் விளைவிக்காமல் தீர்ந்து போகாத ஒரு வளம் இருக்கிறது. தீர்ந்து போகாத வளம், எந்த ஆபத்தும் விளைவிக்காத ஒரு வளம். காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிப்பது, சூரிய ஒளி மூலம் மின்புங்க அமைத்து மின்சாரம் தயாரித்துக் கொள்வது. ஆனால் இந்த எந்த ஆபத்தும் விளைவிக்காத இந்த இயற்கை பேராற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிற தொழிற்சாலைகள், அதன் உரிமை வாய்ப்பு எல்லாம் தனியார் முதலாளிடத்திலே. ஆனால் அணு உலை, அனல் மின்சாரம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் உற்பத்தி எல்லாம் அரசிடத்திலே. இப்போ நீ இது எதிர்த்து போராட போனீன்னு வச்சுக்க, எனக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு நிலம் நஞ்சாயிருது, அணுவில் வெடிச்சா நான் செத்து போயிடும்னா அரசுக்கு எதிரான போராட்டம். இவன் சமூக விரோதி, இவன் டெரரிஸ்ட்டு, போடுறா சுட்டு கொள்றான். ஆனால் காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் எல்லாம் தனியார் முதலாளி இடத்திலே. ஒரு காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத அடிப்படை தேவையா இருக்கிற மின்சாரத்தின் விலையை தனியார் முதலாளி தீர்மானிப்பான். இன்னைக்கு ஏன் பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது? எண்ணெய் நிறுவனங்களை அதற்கான விலையை உற்பத்தி, அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிற பொருளாதார கொள்கை முடிவில் அது வந்துட்டு. அவன் காலையில் ஒரு விலை, மாலையில் ஒரு விலை, சாயந்தரம் ஒரு விலை. இது வெறும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வாக இருக்க முடியாது. அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் இடப்பெயர்வு. என் தம்பி ஹுமாயின் 30 கிலோமீட்டருக்கு ஒரு அதை தாண்டி போகக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொன்னார். 60 கிலோமீட்டருக்கு மேலே இங்கே உற்பத்தி செய்கிற எந்த பொருளும் போகக்கூடாது. இதுக்குள்ளே தான் பண்டகம் மாட்டிருக்கணும். அங்கேருந்து அவன் 60 கிலோமீட்டர், நான் இங்கேருந்து 60 கிலோமீட்டர், இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் இந்த இடப்பெயர்வுக்கான பாறை உந்து, லாரி வாடகை எவ்வளவு? லாரி நிறைய தக்காளி, லாரி நிறைய கத்தரி, லாரி நிறைய பருப்பு, வெங்காயம், பால், முட்டை, அரிசி, இதை ஏற்றி கொண்டு போகிற இந்த லாரி வாடகை எவ்வளவு? இந்த லாரி வாடகை யார் தீர்மானிக்கிறா?